ஒரு இளம்பெண் தன் தோழிகளுடன் கிராமத்திற்கு வெளியே உள்ள கிணற்றில் நீர் இறைத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு பணக்கார இளைஞர், அவர் ஒரு வணிகர், அவர் குதிரையில் சவாரி செய்தபடி அவ்வழியாக சென்றார். சுட்டெரிக்கும் வெயிலாலும் நீண்ட பயணத்தாலும் அவர் மிகவும் தாகமாக இருந்தார். கிணற்றில் நீர் இறைக்கும் பெண்களின் மீது அவர் பார்வை விழுந்ததும் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்து, கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்று தண்ணீர் கேட்டார். அந்த பெண் அவரை நிமிர்ந்து கூட பார்க்காமல் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அவருக்கு குடிக்க கொடுத்தாள். தண்ணீர் கொடுக்கும் போதும் அவளது பார்வை கீழ் நோக்கியே இருந்தது. வணிகர் அவளது அழகிய சுபாவத்தை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தார். அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். ஆனால் அவளது முகத்தில் சிறிதும் அகந்தை இருக்கவில்லை. ஒரு புதிய மனிதனின் முன்னால் அவளது நாணமும் பண்பான சுபாவமும் வணிகரின் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தின. இப்படிப்பட்ட அறிவும் நற்குணமும் கொண்ட பெண் தன் வாழ்க்கையில் வந்தால் தன் வாழ்வே சிறந்து விளங்கும் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார். பெண்கள் தண்ணீரை எடுத்துக்கொண்டு திரும்பி செல்ல தொடங்கியதும் வணிகர் மெதுவாக அவர்களுக்கு பின்னால் நடந்து சென்றார். அந்த பெண்ணை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள அவர் விரும்பினார். சிறிது நேரத்திலேயே அந்த பெண் ஒரு சாதாரண வீட்டிற்குள் நுழைந்தாள். வணிகரும் வீட்டிற்கு வெளியே குதிரையை நிறுத்தி வாசலின் அருகில் சென்று, வீட்டிற்குள் யாராவது இருக்கிறீர்களா என்று கூப்பிட்டார். சில கணங்களுக்கு பிறகு ஒரு நடுத்தர வயதுடைய நபர் வெளியே வந்தார். வணிகர் சாக்கு போக்காக, ஐயா, எனக்கு மிகவும் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் கிடைத்தால் பெரும் உதவியாக இருக்கும் என்றார். அந்த நபர் அவரை உள்ளே அழைத்து சென்று தண்ணீர் கொண்டு வருமாறு தன் மகளை கூப்பிட்டார். அந்த பெண் மீண்டும் பணிவான பார்வையோடு தண்ணீரை கொடுத்துவிட்டு உள்ளே சென்றாள். அவள் சென்ற பிறகு வணிகர், இவர் உங்கள் மகளா என்று கேட்டார். அந்த நபர் ஆமாம் என்று தலையசைத்தார். வணிகர் அடுத்த கேள்வியை கேட்டார். இவருக்கு திருமணமாகிவிட்டதா அல்லது இன்னும் திருமணமாகவில்லையா என்று. அதற்கு அந்த பெரியவர், இன்னும் திருமணமாகவில்லை என்றார். வணிகர் சற்று ஆச்சரியத்துடன், தவறாக எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் ஒரு விஷயம் கேட்கட்டுமா? இவ்வளவு அழகான புத்திசாலியான பெண்ணிற்கு இதுவரை ஏன் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கேட்டார். பெண்ணின் தந்தை பெருமூச்சு விட்டபடி, என் மகள் அழகாக இருப்பது மட்டுமின்றி படித்தவளும் அறிவாளியும் கூட. அவள் ஒரு ஏழை வீட்டிற்கு சென்று வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுவதை நான் விரும்பவில்லை. ஆனால் ஒரு பெரிய குடும்பத்தில் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு எனக்கு வசதி இல்லை என்றார். அதற்கு அந்த வணிகர், உங்களுக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றால் நான் உங்கள் மகளின் கரத்தை பிடிக்க விரும்புகிறேன். நானே உங்கள் வாசலுக்கு வந்து பெண் கேட்கிறேன் என்றார் வணிகர். பெண்ணின் தந்தை அவரை உற்று பார்த்து, மகனே, நீ ஏதோ உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவன் போல தெரிகிறாய் என்றார். என்னால் அவ்வளவு வரதட்சணையும் கொடுக்க முடியாது. அதேபோல் உன்னை பற்றி எனக்கு இன்னும் சரியாக தெரியாது. வணிகர் பணிவாக பதிலளித்தார். நானே கையேந்தி உங்கள் மகளை கேட்கும்போது வரதட்சணைக்கே பேச்சில்லை. என்னை பற்றி தெரிந்து கொள்வதை பொறுத்தவரை என் பெயர் விஜய், என் ஊர் சூரத். நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என்னை பற்றி விசாரித்து கொள்ளலாம். விஜயின் வார்த்தைகளை கேட்ட பெண்ணின் தந்தை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்தார். சிறிது நேரம் அமைதிக்கு பிறகு, மகனே, இவ்வளவு பெரிய முடிவை என்னால் தனியாக எடுக்க முடியாது. என் குடும்பத்தாரிடமும் சமுதாயத்தினரிடமும் ஆலோசிக்க வேண்டும். அப்போதுதான் உனக்கு என்னால் பதில் சொல்ல முடியும் என்றார். விஜய் மரியாதையுடன் தலைவணங்கி, உங்களுக்கு எப்படி சரி என்று தோன்றுகிறதோ அப்படியே செய்யுங்கள் ஐயா என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். அவன் சென்ற பிறகு பெண்ணின் தந்தை தன் மனைவியிடம் விஷயத்தை கூறி, இன்று ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்த இளைஞன் வந்திருந்தான். அவன் நம் மகனை பெண் கேட்கிறான், அதுவும் தானே கையேந்தி கேட்கிறான் என்றார். இதை கேட்ட அவளது மனைவி மகிழ்ச்சியுடன், அப்படியென்றால் நீங்கள் இந்த வரனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம் மகளின் வாழ்க்கை சிறக்கும் என்றாள். ஆனால் பெண்ணின் தந்தை இன்னமும் கவலையோடு இருந்தார். அவன் ஏதோ பெரிய குடும்பத்தைச் சேர்ந்தவன். நாளைக்கு நாம் தலைகுனியும்படி எதுவும் நடந்துவிடக்கூடாது. அதனால் சமுதாயத்தினருடனும் ஆலோசித்த பிறகே நான் இந்த முடிவை எடுப்பேன் என்றார். மாலையானதும் குடும்பத்தினரும் சமுதாய மக்களும் ஒன்று கூடினர். அவர் அனைவர் முன்னிலையிலும் விஷயத்தை கூறினார். அனைவரும் ஒரே ஆலோசனையை வழங்கினர். அவனே மரியாதையுடன் உன் மகளை கேட்கும்போது மறுப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. இப்படிப்பட்டவன் உன் மகளை ஒருபோதும் துன்புறுத்த மாட்டான் என்று முடிவு செய்தார். ஒரு வழியாக அனைவரின் சம்மதத்துடன் மீராவின் திருமணம் விஜயோடு நிச்சயமானது. திருமணத்திற்கு பிறகு விஜய் தன் புது பெண்ணை அழைத்து கொண்டு புறப்பட்டான். அக்காலத்தில் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று சேர பல நாட்கள் ஆகும். பயணம் செய்து கொண்டிருக்கும் போதே மாலை ஆனதால் இருவரும் காட்டிற்குள் ஒரு பொருத்தமான இடத்தில் தங்குவதற்கு முகாமிட்டனர். அந்த காட்டிற்கு அருகில் ஓர் இளம் ஆடு மேய்ப்பன் தன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். சற்று தொலைவில் ஒரு குளம் இருந்தது. அவன் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவதற்காக அங்கு அழைத்து வந்து தானும் குனிந்து ஆடுகளைப் போலவே தண்ணீர் குடிக்க தொடங்கினான். சற்று தொலைவில் அமர்ந்திருந்த விஜயும் மீராவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தனர்.
ஆடு மேய்ப்பன் அப்படி தண்ணீர் குடிப்பதை பார்த்த விஜய் கிண்டலான தோணியில், பாரேன் இவனை, அப்படியே ஆடுகளைப் போல் இருக்கிறான், இவனுக்கே பிறந்தவன் போல என்றான். மீரா நிதானமாக பதிலளித்தாள், இல்லைங்க, அவன் மனிதனின் பிள்ளைதான், எல்லாம் சகவாசத்தின் விளைவுதான். விஜய் மீண்டும் அதே விஷயத்தை சொன்னான். ஆனால் மீரா மீண்டும் மென்மையாக அதே பதிலை கூறினாள். 3 முறை இப்படி நடந்ததும் விஜய்க்கு கடும் கோபம் வந்தது. கோபத்தில் அவன் முகம் சிவந்தது. அவன், நமக்கு திருமணமாகி 1 நாள் கூட ஆகவில்லை, அதற்குள் என் பேச்சை எதிர்க்க தொடங்கிவிட்டாயா? இனிமேல் நீ எப்படி என் குடும்பத்தை நடத்தப் போகிறாய் என்று கூறினான். அவன் மேலும் ஆத்திரத்துடன், இன்றோடு உனக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை, எங்கே போக வேண்டுமோ போ, ஆனால் என் வீட்டிற்கு வர முயற்சி செய்யாதே. மீண்டும் என் கண் முன்னே வந்தால் என் வாளுக்கு உன் தலை இரையாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என்றான். தன் அகந்தையில் குருடான விஜய் மீராவை காட்டில் தனியாக விட்டுவிட்டு குதிரையில் ஏறி அங்கிருந்து சென்று விட்டான். மீராவின் தலையில் இடி விழுந்தது போல் இருந்தது. எல்லாம் அவ்வளவு சீக்கிரமாக நடந்ததால் தனக்கு என்னதான் நடந்தது என்பதை அவளால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அவள் கதறி அழுது புலம்பினாள். அவளது வேதனை நிறைந்த அழுகை குரல் அருகில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இளைஞனின் காதில் விழுந்ததும் அவன் ஆச்சரியத்துடன் அவளிடம் வந்து அழுகைக்கான காரணத்தை கேட்டான். மீரா இனி தன் தந்தையின் வீட்டிற்கு திரும்பி செல்லக்கூடாது என்று மனதிற்குள் முடிவெடுத்து விட்டாள். எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தன் வீட்டாருக்கும் ஊராருக்கும் இதையெல்லாம் சொல்வாள்? ஆடு மேய்ப்பன் மீண்டும் மென்மையாக அவளிடம் அழுகைக்கான காரணத்தை கேட்டான். உண்மையில் அவன் ஆடுகளோடு குளத்தில் தண்ணீர் குடித்தபோது சற்று தொலைவில் அமர்ந்திருந்த மீராவும் அவளது கணவனும் அவனை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பது அவனுக்கு தெரியவே தெரியாது. அதனால்தான் அடர்ந்த காட்டிற்குள் ஒரு புது பெண் இந்த நிலையில் அழுவதை பார்த்ததும் அவன் வியப்படைந்தான். மீரா அமைதியாக ஒரு முடிவெடுத்தாள். அகந்தையில் மூழ்கியிருக்கும் தன் கணவனுக்கு ஒரு நாள் கண்டிப்பாய் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். அவளது பாதை சுலபமானதாக இல்லாவிட்டாலும் கூட அந்த வெகுளித்தனமான மேய்ப்பன் 3வது முறை காரணத்தை கேட்டபோது அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டே, இன்றுதான் என் திருமணம் ஒருவனுடன் நடந்தது, அவன் ஆணவத்தில் குருடாகிவிட்டான், என்னை இந்த அடர்ந்த காட்டில் தனியாக விட்டுவிட்டு சென்று விட்டான் என்றாள். மேய்ப்பனுக்கு முழு விஷயமும் புரியவில்லை என்றாலும் அவன் மேற்கொண்டு கேள்விகள் எதுவும் கேட்கவில்லை. அவன், உனக்கு வேறு ஆதரவு எதுவும் இல்லை என்றால் என்னோடு என் வீட்டிற்கு வா, இன்றிலிருந்து நீ என் உடன் பிறந்த தங்கை, நான் உன் அண்ணன் என்றான். அவனது வார்த்தைகளை கேட்ட மீராவுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. துயரத்தில் வாடிய அவளுக்கு வேறு வழியும் இருக்கவில்லை. அதனால் அவள் அவனுடன் சென்றாள். அந்த மேய்ப்பனின் பெயர் அர்ஜுன். இந்த உலகத்தில் அவனுக்கு ஒரு வயதான தாயை தவிர வேறு யாரும் இல்லை. அர்ஜுன் மணப்பெண் கோலத்தில் இருந்த மீராவை தன் வீட்டிற்கு அழைத்து வந்தபோது அவனது தாய் ஆச்சரியமடைந்தாள். அவள் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே அர்ஜுன் காட்டில் நடந்த எல்லா விஷயங்களையும் தாயிடம் கூறி, அம்மா, இன்றிலிருந்து இவளும் நம்மோடுதான் இருப்பாள் என்றான். அந்த வயதான பெண் முதலில் கவலையடைந்தாள். இவள் யாரோ, எப்படிப்பட்டவளோ என்று நினைக்க தொடங்கினாள். அப்போது மீரா பணிவோடு, அம்மா, ஒரு அறிமுகமில்லாத பெண்ணிற்கு வீட்டில் இடம் கொடுப்பது சுலபம் அல்ல என்பதை நான் புரிகிறேன். ஆனால் என்னை நம்புங்கள், நான் உங்களுக்கு ஒருபோதும் தலைகுனிவை ஏற்படுத்த மாட்டேன் என்றாள். கடைசியில் அந்த பெரியவள் தன் மகனின் வார்த்தைக்கும் மீராவின் வார்த்தைக்கும் சம்மதித்தாள். மீரா மிகவும் புத்திசாலியும் கல்வி கற்றவளுமான பெண். அந்த பெரியவள் அவளை வேறு வழியின்றி வீட்டில் தங்க அனுமதித்திருந்தாலும் மீரா அவளை தன் தாயாகவும் அர்ஜுனனை தன் அண்ணனாகவும் மனதார ஏற்றுக்கொண்டாள். முதலில் அவள் அர்ஜுனுக்கு முறையாக பேசுவது, மக்களிடம் நடந்து கொள்வது மற்றும் உலக விஷயங்களை கற்றுத்தர தொடங்கினாள். சிறுக சிறுக அர்ஜுனனின் வாழ்வியல் முறை, பேசும் முறை மற்றும் அறிவில் பெரும் மாற்றம் வர தொடங்கியது. அர்ஜுன் இனி பழையபடி வெகுளித்தனமான மேய்ப்பன் இல்லை என்று மீராவுக்கு நம்பிக்கை வந்ததும் ஒரு நாள் அவள், அண்ணே, இப்போது உன் ஆடுகள் அனைத்தையும் விற்றுவிடு என்றாள். இந்த இடைப்பட்ட காலத்தில் அந்த பெரியவளுக்கும் மீரா மீது முழு நம்பிக்கை ஏற்பட்டிருந்தது. அர்ஜுனோ ஆரம்பத்திலிருந்தே அவளது ஒவ்வொரு வார்த்தையையும் மதிப்பவன். அவன் எந்த கேள்வியும் கேட்காமல் தன் ஆடுகளை விற்றுவிட்டான். ஆடுகளை விற்ற பிறகு கிடைத்த பணத்தை கொண்டு மீரா ஒரு நல்ல வீட்டை கட்டினாள். அத்துடன் ஒரு சிறந்த வகை குதிரையையும் வாங்கினாள். பிறகு அவள் அர்ஜுனிடம், இப்போது நீ குதிரையேற்றத்தை கற்றுக்கொள் என்றாள். அர்ஜுனும் அப்படியே செய்தான். 2-3 மாதங்களில் அவன் ஒரு சிறந்த குதிரையேற்ற வீரனாக மாறினான். சிறிது காலம் கழிந்த பிறகு மீரா தன் வளர்ப்பு சகோதரன் அர்ஜுனிடம், அண்ணே, இனி நீ அரசரின் அரசவைக்கு செல்ல தொடங்கு. அங்கே என்ன விவாதங்கள் நடந்தாலும், அரசருக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அனைத்தையும் கவனமாக கேட்டு வந்து என்னிடம் சொல் என்றாள். அர்ஜுனும் அப்படியே செய்ய தொடங்கினான். இப்போது அவன் தினமும் அரசவைக்கு சென்று அங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து தன் தங்கையிடம் அப்படியே கூறிவிடுவான். ஒரு நாள் அரசவையில் அரசர் ஒரு அறிவிப்பை செய்தார்.
நாளை குதிரை பந்தயம் நடக்கும். அனைவரும் தங்கள் குதிரைகளை தயார் நிலையில் வைத்திருங்கள். யாருடைய குதிரை வெல்கிறதோ அவருக்கு பெரிய பரிசு வழங்கப்படும் என்றார். அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பி வந்து இந்த செய்தியை மீராவிடம் கூறினான். இதை கேட்டதும் மீராவின் முகத்தில் நிம்மதியான பாவனை உருவானது. சற்று யோசித்த பிறகு அவள், இது மிகவும் நல்ல விஷயம் அன்னை, நீயும் உன் குதிரையை தயார் செய் என்றாள். அடுத்த நாள் அவன் புறப்படுவதற்கு முன் அவள் குதிரை சேணத்தில் உணவையும் தண்ணீரையும் கட்டி வைத்தாள். பிறகு அர்ஜுனிடம், அன்னே, வழியில் பசியோ தாகமோ எடுத்தால் இது உனக்கு உதவும். மேலும் ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய குதிரை மிகவும் உயர்தரமான வகை. நீ சுலபமாக அனைவரையும் விட முன்னிலை பெற முடியும். ஆனால் நீ இந்த பந்தயத்தில் வெற்றி பெற முயற்சி செய்யக்கூடாது. அரசரின் குதிரைக்கு பின்னாடியே செல். அவரை விட முன்னால் சென்று விடாதே என்றாள். குறிப்பிட்ட நேரத்தில் பந்தயம் தொடங்கியது. அரசர் உட்பட அனைத்து குதிரையேற்ற வீரர்களும் தங்கள் குதிரைகளை விரட்டத் தொடங்கினர். ஆரம்பத்தில் பல குதிரைகள் அர்ஜுனனை விட முன்னால் இருந்தன. ஆனால் சிறுக சிறுக அவன் அனைவரையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு இறுதியில் அரசரின் குதிரைக்கு அருகில் வந்தடைந்தான். ஆனால் அவன் தன் தங்கையின் வார்த்தைகளை நினைவில் கொண்டு தன் குதிரையை அரசருக்கு முன்னால் செல்ல விடவில்லை. செல்ல செல்ல மற்ற அனைத்து வீரர்களும் வெகு தூரத்திற்கு பின்னால் தங்கிவிட்டனர். அரசர் தன் ஆர்வத்திலும் பெருமிதத்திலும் எவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் என்பதை உணராமல் மிக வேகமாக முன்னால் வந்துவிட்டார். பல மணி நேர பந்தயத்திற்கு பிறகும் சுட்டெரிக்கும் வெயிலினாலும் அரசர் கடுமையாக களைப்படைந்தார். இறுதியாக அவர் ஒரு மரத்தின் அடியில் குதிரையை நிறுத்தினார். அர்ஜுனும் தன் குதிரையின் கடிவாளத்தை இழுத்து பிடித்தான். அரசர் குதிரையிலிருந்து இறங்கி மரத்தின் நிழலில் அமர்ந்தார். அவர் கடுமையாக மூச்சிரைத்து கொண்டிருந்தார். தாகத்தால் அவர் நிலைமை மோசமாகி இருந்தது. அர்ஜுன் அவருக்கு அருகில் சென்றபோது அவர் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லிக் கொண்டிருந்தார், தண்ணீர், தண்ணீர். அர்ஜுனுக்கு உடனே தன் தங்கை கொடுத்தனுப்பிய கூஜா நினைவுக்கு வந்தது. அவன் விரைவாக குதிரை சேணத்திலிருந்து தண்ணீரை எடுத்து அரசருக்கு குடிக்க கொடுத்தான். தண்ணீரை குடித்ததும் அரசருக்கு உயிர் திரும்பியது போல் இருந்தது. அவர் மீண்டும் மீண்டும் அர்ஜுனுக்கு நன்றி தெரிவிக்க தொடங்கினார். சிறிது நேரத்திற்கு பிறகு அரசர் மீண்டும், இப்போது பசியால் என் நிலைமை மோசமாகிறது. உன்னிடம் சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார். ஆம் மகாராஜா, நிச்சயமாக இருக்கிறது. அவன் மீண்டும் குதிரையிடம் சென்று சேணத்தில் கட்டப்பட்டிருந்த உணவை கொண்டு வந்தான். பசியால் வாடிய அரசர் அவசர அவசரமாக உணவை உண்டார். சாப்பிட்ட பிறகு அவரது உடல்நிலை மிகவும் சீரானது. இப்போது அவர் அர்ஜுனனை கூர்ந்து பார்த்து, இன்று நீ என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். நீ மட்டும் இல்லை என்றால் என் நிலைமை என்னவாகி இருக்குமோ தெரியாது. ஆனால் நான் உன்னை இதற்கு முன் அரசவையில் பார்த்ததில்லையே என்றார். அர்ஜுன் பணிவுடன், மகாராஜா, நான் பல நாட்களாக உங்கள் அரசவைக்கு வந்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உங்கள் பார்வை என் மீது விழாமல் இருந்திருக்கலாம் என்று பதிலளித்தான். அர்ஜுனனின் வார்த்தைகளை கேட்ட அரசர் நன்றி உணர்வுடன் அவனை பார்த்து, அதை விடு, அசல் விஷயம் என்னவென்றால் இன்று நீ என் உயிரை காப்பாற்றி இருக்கிறாய். அதனால் இன்றிலிருந்து உன்னை என் படையின் தளபதியாக நியமிக்கிறேன் என்றார். அரசரின் வார்த்தைகளை கேட்ட அர்ஜுனனின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. அதற்குள் பின்னால் தங்கிவிட்ட சில வீரர்களும் மற்ற குதிரையேற்ற வீரர்களும் அங்கு வந்து சேர்ந்தனர். அரசர் அவர்களிடம், ஒருவர் மற்றவரின் உயிரை காப்பாற்றினால் அவருக்கு என்ன பரிசு அளிக்க வேண்டும் என்று கேட்டார். சிப்பாய்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஏனெனில் யார் யாருடைய உயிரை காப்பாற்றினார்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்போது அரசர் முழு விஷயத்தையும் அவர்களிடம் கூறி அர்ஜுனை சுட்டிக்காட்டி, இன்று உங்கள் அரசர் இந்த இளைஞனின் தயாவால் தான் உயிரோடு இருக்கிறார். அதனால் இவனை என் படையின் தளபதியாக நியமித்திருக்கிறேன் என்றார். இதை கேட்டதும் அங்கிருந்த பல சிப்பாய்கள் மற்றும் குதிரையேற்ற வீரர்களின் முகத்தில் அதிருப்தி வெளிப்படையாக தெரிந்தது. ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன் எப்படி தங்கள் தளபதியாக முடியும் என்று அவர்கள் மனதிற்குள் நினைக்க தொடங்கினார்கள். ஆனால் அரசருக்கு முன்னால் எதையும் பேச யாருக்கும் தைரியம் இருக்கவில்லை. இதன் பிறகு அரசர் தன் சிப்பாய்களுடன் அரண்மனைக்கு திரும்பினார். அர்ஜுன் தன் வீட்டிற்கு சென்று நடந்த அனைத்தையும் மீராவிடம் கூறினான். இதை கேட்டதும் மீராவின் முகத்திலும் அமைதியான பாவனை உருவானது. பிறகு சற்று யோசித்து அவள், அண்ணே, குதிரையை அப்படியே நிற்கவிடு, அதன் சேணத்தையும் கலற்றாதே, இப்போது அதற்கு தீவனமும் வைக்காதே என்றாள். அங்கே அரண்மனையை அடைந்த அரசர் ராணியின் முன்னும் அதே கேள்வியை கேட்டார். ஒரு அறிமுகமில்லாத நபர் ஒருவரின் உயிரை காப்பாற்றினால் அவருக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும்? உண்மையில் அரசரின் மனம் இன்னமும் அர்ஜுனனின் நன்றியுணர்வால் நிறைந்திருந்தது. அவனை தளபதி ஆக்கிய பிறகும் கூட அது போதாது என்று அவருக்கு தோன்றியது. ராணி ஆச்சரியத்துடன், அப்படி யார் யாருடைய உயிரை காப்பாற்றினார்கள்? விஷயத்தை வெளிப்படையாக சொல்லக்கூடாதா என்றாள். அப்போது அரசர் காட்டில் நடந்த முழு சம்பவத்தையும் அவளிடம் கூறினார். எல்லாவற்றையும் கேட்ட பிறகு ராணி,
மகாராஜா, அப்படியென்றால் நீங்கள் உங்கள் மகளை அந்த இளைஞனுக்கே திருமணம் செய்து வைக்க வேண்டும். எப்படியும் அவளுக்கு இப்போது திருமண வயது வந்துவிட்டது. உங்கள் பேச்சிலிருந்து அந்த இளைஞன் வீரன், புத்திசாலி மற்றும் நல்ல குணநலன் கொண்டவன் என்று தெரிகிறது என்றாள். அரசர் ஏற்கனவே தன் மனதிற்குள் இதைதான் நினைத்து கொண்டிருந்தார். ஆனால் வெளியில் சொல்ல தயங்கினார். ராணியின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் உடனே சம்மதித்தார். அவர் உடனடியாக சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டார். அந்த இளைஞனை கண்டுபிடித்து உடனே என் முன்னால் ஆஜர்படுத்துங்கள். உத்தரவு கிடைத்ததும் சிப்பாய்கள் அவனை தேடி புறப்பட்டனர். அரசர் அவனது முழு பெயரையோ ஊரையோ சொல்லாததால் அவர்கள் தேடி தேடி இறுதியில் அர்ஜுனனின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். வீட்டின் வெளியே அதே குதிரை கட்டப்பட்டிருப்பதை அவர்கள் கண்டனர். சிப்பாய்கள் உடனே குதிரையிலிருந்து இறங்கி உள்ளே சென்றனர். மீரா முற்றத்தில் அமர்ந்திருந்தாள். அவர்கள் அவளிடம் குதிரையின் உரிமையாளரை பற்றி கேட்டனர். மீரா சற்று யோசித்து, அவர் இன்னும் வீட்டிற்கு திரும்பி வரவில்லை, குதிரை மட்டும்தான் திரும்பி வந்திருக்கிறது என்று பதிலளித்தாள். உண்மையில் மீராவின் மனதில் ஒரு பயம் இருந்தது. அரண்மனை சிப்பாய்கள் பொறாமையால் அர்ஜுனனுக்கு ஏதேனும் தீங்கு செய்து விடுவார்களோ என்று. சிப்பாய்கள் ஏமாற்றத்துடன் அரண்மனைக்கு திரும்பி அரசரிடம், மகாராஜா, எங்களுக்கு குதிரை கிடைத்து விட்டது, ஆனால் அதில் வந்தவர் இன்னும் திரும்பி வரவில்லை என்றனர். அரசருக்கு உடனே புரிந்துவிட்டது. நிச்சயம் சிப்பாய்களின் மனதில் ஏதோ கள்ளம் இருக்கிறது, அவர்கள் முழு உண்மையையும் சொல்லவில்லை என்று. இறுதியாக அரசரே சில முக்கிய சிப்பாய்களுடன் அர்ஜுனனின் வீட்டிற்கு சென்றார். அங்கே முற்றத்தில் இருந்த மீராவிடம் அவரும் அந்த சவாரி செய்தவரை பற்றி கேட்டார். ஆனால் இந்த முறையும் மீரா அதே பதிலையே கூறினாள். அப்போது அரசர் புன்னகைத்து, உன் மனதிலிருந்து இந்த சந்தேகத்தை நீக்கிவிடு, நானே அரசன்தான் என்றார். அரசரின் வார்த்தைகளை கேட்ட மீரா, என்னை மன்னித்து விடுங்கள் அரசரே, அவர் உள்ளே தூங்கி கொண்டிருக்கிறார், நான் இப்போது அவரை எழுப்புகிறேன் என்றாள். இதன் பிறகு அரசர் அர்ஜுனனை தன்னுடன் அரண்மனைக்கு அழைத்து சென்று முறைப்படி அவனை படை தளபதியாக நியமித்தார். பிறகு அவனுக்கு அரசவை மரியாதைகள், இராணுவ பொறுப்புகள் மற்றும் அனைத்து நடைமுறைகளையும் விளக்கி புரிய வைத்தார். தளபதியாக்கிய பிறகு அரசர் அர்ஜுனிடம், உனக்கு சம்மதம் என்றால் நான் என் மகளையும் உனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறேன் என்றார். அரசரின் பேச்சை கேட்ட அர்ஜுன் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். பிறகு பணிவுடன், என்னை மன்னித்து விடுங்கள் மகாராஜா, ஆனால் இவ்வளவு பெரிய முடிவை வீட்டில் கலந்து ஆலோசிக்காமல் என்னால் முடிவு எடுக்க முடியாது என்றான். அர்ஜுனனின் பதிலை கேட்டு அரசருக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் அவர், உனக்கு எப்படி சரி என்று தோன்றுகிறதோ அப்படியே செய் என்றார். அர்ஜுன் வீட்டிற்கு திரும்பி வந்து அரசர் கொடுத்த திருமண வரனை பற்றி மீராவிடம் கூறினான். இதை கேட்டது மீராவின் முகத்தில் மகிழ்ச்சி மலர்ந்தது. அவள் நினைத்தது போலவே எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அவள் நிதானமாக தன் அண்ணனிடம் அந்த வரனை ஏற்றுக்கொள்ளுமாறு ஆலோசனை கூறினாள். சில நாட்களுக்கு பிறகு அரசர் தன் மகள் சுனிதாவுக்கும் அர்ஜுனுக்கும் மிக விமரிசையாக திருமணம் செய்து வைத்தார். அர்ஜுனனின் எளிமை, வீரம் மற்றும் தூய்மையான மனதின் காரணமாக இளவரசியும் இந்த திருமணத்தில் மகிழ்ச்சியாகவே இருந்தாள். திருமணத்திற்கு பிறகு அரசர் தன் மகளுக்கு அளவில்லாத செல்வத்தை கொடுத்தார். அத்துடன் தன் ராஜ்யத்தின் பாதியையும் அர்ஜுனிடம் ஒப்படைத்தார். இப்போது அர்ஜுன் ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பன் அல்ல, நாட்டின் பாதி ராஜ்யத்திற்கு அரசனாகி விட்டான். அவன் உணர்ச்சி வசப்பட்டு தன் வளர்ப்பு சகோதரி மீராவிடம் வந்து, தங்கையே, இதெல்லாம் உன்னால் தான் சாத்தியமானது, நீ ஒரு சாதாரண மேய்ப்பனை அரசனாக்கி விட்டாய், இவ்வளவு செய்தும் நீ இதுவரை என்னிடம் எதுவுமே கேட்கவில்லை, இன்று உனக்கு என்ன வேண்டுமோ கேள், உன் ஒவ்வொரு ஆசையையும் நான் நிறைவேற்றுவேன் என்றான். அண்ணனின் வார்த்தைகளை கேட்ட மீராவின் முகத்தில் நிறைவான பாவனை உருவானது. பிறகு சற்று யோசித்த பிறகு அவள், அண்ணே, இப்போது நீ அரசனாகி விட்டதால் என் வார்த்தை ஒன்றை கேள், நாட்டிற்குள் நுழைபவர்களை கண்காணிப்பதற்காக உனக்கு நம்பிக்கையான ஆட்களை நியமி. விஜய் என்ற பெயர் கொண்ட வணிகர் யாராவது இங்கு வந்தால் அவரை உடனே சிறைப்பிடித்து விடு என்றாள். அர்ஜுன் மேற்கொண்டு எதுவும் கேட்காமல், நீ சொல்வது போலவே செய்கிறேன் தங்கையே என்றான். சிறிது காலம் கடந்தது. ஒரு நாள் உண்மையில் விஜய் அந்த ராஜ்யத்தின் எல்லைக்கு வந்து சேர்ந்தான். அவன் தன் பெயரை சொன்ன உடனேயே அரசரின் உத்தரவுப்படி சிப்பாய்கள் அவனை உடனே கைது செய்து சிறையில் அடைத்தனர். சிப்பாய்கள், இது அரசரின் கட்டளை, நாங்கள் கட்டளையை மட்டுமே நிறைவேற்றுகிறோம் என்று மட்டும் கூறினர். தன் மீது என்ன தவறு என்று புரியாமல் விஜய் ஆச்சரியமடைந்தான். அவனை சிறைபிடித்த பிறகு சிப்பாய்கள் அர்ஜுனுக்கு தகவல் தெரிவித்தனர். அர்ஜுன் உடனே மீராவிற்கு தெரியப்படுத்தினான். விஜய் கைது செய்யப்பட்ட செய்தியை கேட்டதும் மீராவின் முகத்தில் ஆழமான நிம்மதி பரவியது. அவள் பல ஆண்டுகளாக இந்த தருணத்திற்காகத்தான் காத்திருந்தாள். தன் தங்கையின் முகத்தில் இருந்த அந்த நிம்மதியை பார்த்து அர்ஜுன், தங்கையே, இப்பொழுதாவது சொல், நாம் சிறையில் அடைத்திருக்கும் அந்த நபர் யார் என்று கேட்டான். மீரா ஒரு பெருமூச்சு விட்டு, அண்ணே, திருமணமான முதல் நாளிலேயே என் கணவர் என்னை காட்டில் தனியாக விட்டு சென்றாரே,
அந்த மூதேவி பிடித்த மாலை பொழுது உனக்கு நினைவிருக்கிறதா என்றாள். அர்ஜுன் உடனே ஆம் தங்கையே, எனக்கு எல்லாமே நினைவிருக்கிறது என்றான். மீரா மெதுவாக ஆனால் கடுமையான தோணியில், நம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பவன் அகந்தையில் மூழ்கி இருந்த என் கணவன் விஜய்தான் என்றாள். இதை கேட்ட அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தான். மீரா தொடர்ந்து, நீ அவனது ஆணவத்திற்கு பாடம் கற்பிக்கும் அளவுக்கு தகுதி பெறுவாய் என்ற அந்த நாளுக்காகத்தான் நான் பல வருடங்களாக காத்திருந்தேன். இறுதியில் அந்த நேரமும் வந்துவிட்டது என்றாள். மீராவின் வார்த்தைகளை கேட்டு அர்ஜுன் மிகவும் ஆச்சரியமடைந்தான். ஆனால் அவன் மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்கவில்லை. மீராவும் இன்று வரை அவனுக்கும் விஜய்க்கும் இடையே நடந்த சண்டையின் முழு உண்மையையும் அவனிடம் கூறியிருக்கவில்லை. 3-4 நாட்கள் கழிந்த பிறகு மீரா, அண்ணே, இன்று என்னுடன் சிறைசாலைக்கு வா, நான் அவனை சந்திக்க வேண்டும் என்றாள். செல்வதற்கு முன் மீரா தான் திருமணத்தின் போதும் பிரிவின் போதும் அணிந்திருந்த அதே ஆடையை அணிந்து கொண்டாள். அண்ணன் தங்கை இருவரும் சிறைசாலையை நோக்கி புறப்பட்டனர். மறுபுறம் விஜய் 4 நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். இருண்ட அறையின் ஒரு மூலையில் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அழுக்கு ஆடைகளுடனும் கலைந்த முடியுடனும் அவன் மனதளவில் உடைந்திருந்தான். தான் அப்படி என்ன குற்றம் செய்துவிட்டோம், எதற்காக அரசர் நம்மை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று அவன் மீண்டும் மீண்டும் யோசித்துக் கொண்டிருந்தான். அவன் இந்த சிந்தனைகளில் மூழ்கியிருந்த போது திடீரென்று சிறைச்சாலையின் கதவு திறந்தது. மீரா தன் அண்ணன் அர்ஜுனுடன் உள்ளே நுழைந்தாள். மீராவின் சைகையை தொடர்ந்து கைதியின் விலங்குகளை கலற்றுமாறு அர்ஜுன் சிப்பாய்களுக்கு உத்தரவிட்டான். விலங்குகள் கலற்றப்பட்டதும் விஜய் நிமிர்ந்து பார்த்தான். ராஜ உடையில் நிற்கும் அரசரையும் அவருக்கு அருகில் நிற்கும் மீராவையும் கண்டு அதிர்ச்சியடைந்தான். அவனால் அர்ஜுனனை அடையாளம் காண முடியவில்லை. ஆனால் மீராவை அடையாளம் காண அவனுக்கு ஒரு கணமும் தேவைப்படவில்லை. அவனால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. ஒரு நாள் மீராவின் முன்னால் தான் இந்த நிலையில் நிற்போம் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை. மீரா அமைதியாக அவனது முகத்தில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்துக் கொண்டிருந்தாள். இறுதியாக விஜய் வெட்கமும் ஆச்சரியம் நிறைந்த குரலில், நீயா இங்கு, நீயா என்றான். சில கணங்கள் அமைதிக்கு பிறகு மீரா, அப்படியானால் என்னை அடையாளம் கண்டு கொண்டாயா? நிச்சயமாக உனக்கு காட்டில் நடந்த அந்த மாலையும் நினைவிருக்கும் என்றாள். இதை கேட்டதும் விஜயின் முகம் வெளிரி போனது. ஒரே கணத்தில் தான் செய்த தவறு அனைத்தும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. அடுத்த கணமே அவன் மண்டியிட்டு அழுது கொண்டே, என்னை மன்னித்துவிடு, நான் ஆணவத்தில் குருடாகிவிட்டேன். நான் செய்த தவறை நினைத்து வருந்தாத ஒரு நாள் கூட கடந்தது இல்லை. என் தவறை திருத்திக் கொள்வதற்காக உன்னை எவ்வளவோ தேடினேன். ஆனால் என்னால் உன்னை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்போது நீ தரும் எந்த தண்டனையையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்றான். விஜயை இந்த நிலையில் பார்த்த பிறகும் மீராவின் முகத்தில் ஒருவித அமைதி நிலவியது. அவள், நான் உனக்கு தண்டனை கொடுக்க வரவில்லை, மாறாக உனக்கு கண்ணாடியை காட்ட வந்திருக்கிறேன். அன்று நீ என்ன சொன்னாய் என்று நினைவிருக்கிறதா? அந்த மேய்ப்பனை ஆடுகளின் சந்ததி என்றும் அவன் ஒருபோதும் மாற முடியாது என்றும் சொன்னாயல்லவா? பார், இன்று அதே மேய்ப்பன் இந்த ராஜ்யத்தின் அரசன், நீ அவனுடைய கைதி என்றாள். இதை கேட்ட விஜய் உறைந்து போனான். அவனது கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவன் அர்ஜுனை அடையாளம் காண முயல்வது போல் மீண்டும் மீண்டும் அவனையே பார்த்து கொண்டிருந்தான். அர்ஜுன் அமைதியாக நின்று அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். அன்று அகந்தையில் மூழ்கியிருந்த அந்த மனிதன் தன் தங்கையை ஏன் காட்டில் விட்டு சென்றான் என்பது அர்ஜுனுக்கு இப்போது முழுமையாக புரிந்துவிட்டது. மீரா மீண்டும், நீ பணக்காரனாக இருந்தாய், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவனாக இருந்தாய், அதனால் ஒரு ஏழை மனிதன் உனக்கு கீழானவன் என்று நினைத்தாய். மறுபுறம் இந்த மேய்ப்பனோ ஒரு அறிமுகமில்லாத பெண்ணிற்கு தன் வீட்டில் இடம் கொடுத்தான். தாயின் அன்பையும் தங்கையின் மரியாதையையும் கொடுத்தான். ஆனால் நீ என்ன செய்தாய்? திருமணமான முதல் நாளிலேயே என்னை காட்டில் தனியாக விட்டு சென்றாய். இப்போது நீயே சொல், இதில் மனிதன் யார், மிருகம் யார் என்றாள். மீராவின் வார்த்தைகளை கேட்ட விஜய் வெட்கத்தால் தலைகுனிந்து நின்றான். அவனது கண்களில் இருந்து மன வருத்தத்தின் கண்ணீர் வழிய தொடங்கியது. தைரியத்தை வரவழைத்து கொண்டு அவன், நீ சொன்னது முற்றிலும் உண்மை. ஆணவம் உண்மையில் என் அறிவை குருடாக்கிவிட்டது என்று மட்டுமே சொல்ல முடிந்தது. சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது. மீராவின் மனம் பல வருடங்களாக எதிர்பார்த்திருந்த அந்த நிம்மதியை இப்போது அடைந்திருந்தது. அகந்தையில் மூழ்கியிருந்த தன் கணவனுக்கு அவள் பாடம் கற்பித்து விட்டாள். இறுதியாக விஜய் முன்னால் வந்து அர்ஜுனனின் முன்னால் கைகூப்பி, என்னை மன்னித்துவிடு, நான் உன்னை தவறாக பேசிவிட்டேன் என்றான். அர்ஜுன் மென்மையாக அவனது தோளில் கை வைத்து, பரவாயில்லை, எங்களிடம் ஒரு பழமொழி உண்டு, காலையில் வழி தவறி சென்றவன் மாலையில் வீடு திரும்பினால் அவனை வழி தவறியவன் என்று சொல்ல மாட்டார்கள் என்றான். அதற்குள் மீரா மீண்டும் முன்னால் வந்து விஜயிடம், என் கழுத்தை வெட்டுவதாக கூறினாயே,
அந்த உனது வாளுக்கு துருபிடிக்காமல் இருந்தால் இன்றைக்கும் உன்னுடன் சேர்ந்து என் வாழ்க்கையை வாழ நான் தயாராக இருக்கிறேன் என்றாள். இதை கேட்டதும் விஜயின் கண்களில் நீர் முட்டியது. முதலில் அவன் வெட்கத்தால் உடைந்தான். பிறகு மீண்டும் தன்னுடன் வாழப்போவதாக மீரா எடுத்த முடிவை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டான். தழுதழுத்த குரலில், ஆம், சில காலம் என் ஆணவம் என் அறிவை மறைத்து விட்டது. ஆனால் என்னை நம்பு, நான் செய்த தவறை நினைத்து வருந்தாத ஒரு நாள் கூட கடந்தது இல்லை. உன்னை நான் எல்லா இடங்களிலும் தேடினேன். என் வீட்டார் என்னை 2வது திருமணம் செய்து கொள்ளுமாறு கடும் நெருக்கடி கொடுத்தனர். ஆனால் நான் வேறு யாரை பற்றியும் நினைத்து பார்த்தது கூட இல்லை. என் முதல் மற்றும் கடைசி அன்பு நீ மட்டும்தான். என்னை போன்ற ஒருவனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து என் மீது எவ்வளவு பெரிய கருணையை செய்திருக்கிறாய் என்பதை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அன்பே, உன்னை முதலில் கிணற்றடியில் பார்த்த அன்றிலிருந்தே உன்னை மட்டுமே நேசித்தேன். அதனால்தான் உன் தந்தையிடம் வேறு எதுவும் கேட்காமல் உன் கரத்தை மட்டும் கேட்டேன் என்றான். விஜயின் வார்த்தைகளை கேட்ட மீராவின் கண்களிலும் கண்ணீர் துளிர்த்தது. அருகில் நின்ற அர்ஜுனனின் கண்களும் கலங்கின. விஜய் முன்னால் வந்து மீராவின் கைகளை பிடித்து கொண்டு அவளது கண்களை பார்த்து, நான் உயிரோடு இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எந்த துன்பமும் வராமல் பார்த்து கொள்வேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன் என்றான். அவ்வளவு கூறிவிட்டு அவன் மீராவை அணைத்து கொண்டான். அர்ஜுனனும் மகிழ்ச்சியுடன் தன் தங்கையை வழி அனுப்பி வைத்தான். இவ்வாறாக மீரா தன் கணவனின் ஆணவத்தை உடைத்தது மட்டுமின்றி ஒரு சாதாரண மேய்ப்பனின் வாழ்க்கையையும் மாற்றி காட்டினாள். நண்பர்களே, ஒரு மனிதனை அவனது ஆடை, செல்வம் அல்லது தொழிலை வைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை இக்கதை முழுமையாக நிரூபித்துள்ளது. ஒரு மனிதனின் உண்மையான அடையாளம் அவனது நற்குணம், அவனது நடத்தை மற்றும் ஆபத்தான காலத்தில் அவன் காட்டும் மனித நேயத்தில் மட்டுமே உள்ளது. விஜயிடம் செல்வமும் அந்தஸ்தும் எல்லாமே இருந்தது, ஆனால் மனித நேயம் இருக்கவில்லை. ஆனால் அர்ஜுனிடம் எதுவுமே இல்லை என்றாலும் அவனிடம் மிகப்பெரிய மனது இருந்தது. அத்துடன் ஒரு பெண் வெறும் துயரங்களை சகித்துக் கொள்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டவள் அல்ல என்பதையும் மீரா நிரூபித்து காட்டினாள். காலம் வரும்போது தன் வேதனையையே பலமாக மாற்றி தன்னை பலவீனமானவள் என்று நினைப்பவர்களுக்கே பாடம் கற்பிக்க அவளால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.